நீங்கள் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து அயோத்தி ராமர் கோயில். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற பெரிய வீடியோக்களை மேக் பண்ணுறது நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பிரான் பிரதிஷ்டா. ஸோ அது வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஜனவரி 22 அன்னைக்கு வந்து பிரான் பிரதிஷ்டா பண்ணி வந்து கோயில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இதோட ஹிஸ்டாரிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசு. இப்போ இல்லை ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இது வந்து நடந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்து அயோத்தி அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து ராமர் தான் ஞாபகம் வரும். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஜெருசலம் அப்படின்னா வந்து இயேசு கிறிஸ்து ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கடவுள்கள் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க அதில் வந்து பாபர் வந்து மசூதி கட்டினால வந்து அப்பவுமே வந்து ஒரு இந்துக்களுக்கும் ஒரு முஸ்லீம்களுக்கும் வந்து அப்பவுமே வந்து ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஒரு இது இருந்துட்டு இருக்குதா வந்து நாசரோட அந்த வரலாறுகள் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து சீவன்சி அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த இந்துக்கள் இருந்திருக்காங்க. இருக்கும்போது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த பாபர் கூட வந்து அந்த படைகள் கூட வந்து சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போடும்போது அவங்க முடியலன்னா பாபர் படம் வந்து பெரிய படை. ஸோ அவங்க பாபர் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெளியே போகும்போது வந்து கொடை பிடிச்சிட்டு போவாங்க. வெயிலில் மழையும் கொடை பிடிச்சிட்டு போவாங்க. சாப்பாடுலாம் கட்டுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து என்னைக்கு நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து ராமர் கோயில் நாங்கள் கட்டுறோமோ அன்றைக்கி தான் வந்து நாங்கள் இந்த தலப்பாலாம் இங்கே கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட நான் எதுவுமே கட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வந்து நிறைய சொல்லிட்டே இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 1855 59 வரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சை நடந்திருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்கள் வந்து அந்த ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வந்து பெரிய அந்த சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1950 அதாவது 48 அந்த சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை எழுதிருக்குது. அப்போ ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ ஓகே ஹிந்துக்களும் வந்து உள்ளே போகலாம், நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை இதில் என்ன பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 1949 பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ராமருடைய ஒரு சிலை வந்து மசூதிக்குள்ளே இருந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ வந்து சொல்லப்பட்டது அப்புறம் இந்த ராமருடைய சிலை வந்து எப்படி மசூதிக்குள்ளே போச்சு அப்படிங்கிற மாதிரியா ஒரு இது நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதில் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே போய் வந்து மசூதிக்குள்ளே போய் வந்து ஹிந்துக்கள் வந்து போய் பார்க்க போயிருக்கிறாங்க ராமரை. ஸோ அந்த மாதிரியா வந்து இவங்க இங்கே வராங்க அவங்க அங்கே வராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த கான்வெர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கோர்ட்டும் வந்து இதை வந்து தலையிட்டு வந்து பிரச்சனைகள் நிறைய வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அது 1984 பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து பிரச்சனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து எங்களுக்கு தான் சொந்தம், இந்த இடம் வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க இதெல்லாம் பண்ணி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா 1986 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா வந்து கோர்ட் வந்து தலையிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இது வந்து ஏற்கனவே வந்து 1950 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனை வந்தனால வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து அந்த இது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி போட்டாங்க. அந்த கோயில் இந்த பாபர் மசூதி வந்து க்ளோஸ் பண்ணி போட்டாங்க. இது யாருமே உள்ளே போகக்கூடாதுன்னு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிக்கு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 86 வந்து கோர்ட் தலையிட்டு சரி ஓப்பன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணலாம் கேட்டேன் எல்லாரும் 2 பேருமே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1992 வந்து ஒரு கலவரம் ஆகி போயிடுச்சு. அதில் வந்து பாபர் அந்த மசூதி வந்து அந்த சில சிவர்களை இடிச்சிருக்காங்க. இடிக்கும்போது வந்து ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சில கலவரம் மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து திரும்ப போயிட்டு இருக்கனால வந்து 2002 to 2003 வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் கோர்ட் வந்து தலையிட்டு அதோடைய அந்த ஆர்கியாலஜிக்கல் உள்ளவங்களாம் வந்து உள்ளே போயிட்டு வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இதோட கீழே பூமி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த இதில் வந்து மசூதி கீழே வந்து கோயில் இருந்ததை வந்து அவங்க வந்து சொல்லி இந்த இடத்த வந்து நம்ம வந்து ராமர் கோயில் கட்டைக்கு நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு வெட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஓகே இது வந்து இந்த இடம் எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவங்க கோட்டை என்ன தீர்ப்பு பண்ணியிருக்குன்னா வந்து இந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு சில ஏக்கரில் நாங்கள் வந்து இடம் தரோம், அந்த இடத்துல நீங்கள் வந்து மசூதி கட்டிக்கலாம், இது வந்து ஹிந்துக்களுக்கு சொந்தம், இது வந்து அவங்க வந்து ராமர் கோயில் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து 2019 இந்த வெட்டிகளை எடுத்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 வந்து அந்த ஃபவுண்டேஷன் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பேபி ராமர் அப்படிம்பாங்க, குழந்தை ராமர் தான் வந்து உள்ளே இருக்கிறது. ஸோ மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அந்த உள்ள கருவறையில் வந்து பேபி ராமர் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து இப்போ போகிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து அந்த கோயில்கள் வந்து முழுசாக வந்து கட்டி முடிக்கல. அதுக்கு வந்து நிறைய இன்விடேஷன்லாம் நிறைய பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தரப்பு வந்து நிறைய பேர் வந்து வாரம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை வரது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்குது மற்ற மாநிலங்களில் இருக்கிற அந்த ஹிந்து பீப்புள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அதாவது பெரிய பெரிய சொல்லியிருக்காங்கன்னா வந்து வரதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கு, ஏன்னா வந்து கோயில் வந்து முழுசாக கட்டி முடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கங்கே வந்து பிரச்சனைகள் இந்த மாதிரியா ப்ராப்ளம் நடந்துருந்தாலுமே ஸோ வந்து கோயில் வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு பிராண பிரதிஷ்டை வந்து ஜனவரி 22 வந்து பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிட்டாங்க. அதுக்குண்டான வேலைகளும் போயிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவு வந்து இருந்துகிட்டே இருந்திருக்குது. இப்போ இந்த கோயிலுடைய சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிட்டத்தட்ட வந்து
70 ஏக்கரில் வந்து இந்த கோயில் வந்து அவங்க கட்டியிருக்கிறாங்க 70 ஏக்கரில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இடத்துல தான் வந்து இந்த கோயில் இருக்குது. பாக்கி உள்ள இடத்துல வந்து இந்த பூங்கா, இந்த ராமர் பிறந்ததுக்கு உண்டான அந்த தீரடிகள், மற்ற அந்த தியேட்டர்ஸ், அந்த சின்ன சின்ன பார்க்கு, அந்த மாதிரியான சின்ன சின்ன இதெல்லாம் நிறைய இருந்திருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த ராமர் வந்து வாழ்ந்தது, இது பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயில் வந்து கட்டத்துக்கு வந்து 1800 கோடி செலவானதாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 5 கோபுரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 392 பில்லர்ஸ் இருக்குது. அது 44 கதவுகள் இருக்குது. அதில் 14 கதவு பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் முலாம் பூசப்பட்ட கதவுகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2100 கிலோகிராம் அளவுள்ள ஒரு பெரிய மணி, அந்த மணி இருக்குது. ஸோ அது வந்து மணி வந்து நம்ம வந்து அடிக்கும்போது அந்த மணியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் சுற்றளவோட கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த உண்மைன்னு தெரியல. சாதாரணமாக நம்ம ஊரில் உள்ள கோயில்கள் வந்து மணி அடிச்சாலே ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே கேட்காது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலில் வந்து இது வந்து செய்யக்கூடிய ஸ்டோன் வந்து பிங்க் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோன் வந்து எங்கேயுமே இல்லாதது, அரிதான ஸ்டோனு. இது வந்து ராஜஸ்தானில் இருந்து இந்த ஸ்டோனை வரவழைச்சி இது வந்து ஏற்கனவே வந்து இது ரொம்ப வந்து செக்யூராக உள்ள ஏரியா, அந்த ஏரியாவில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரூவல் வாங்கி அந்த ஸ்டோனை எடுத்து வந்து ஃபுல்லாக வந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து அயன் அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிச்சுன்னா இந்த கோயில் வந்து இதாகிடும், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இப்போ அவங்க கணிக்கிறனால இந்த கோயில் வந்து வருஷங்கள் ஆண்டுகள் ரொம்ப இருக்கணும் அப்படிங்கிற வண்டி வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிங்க் கலரில் இருக்க அந்த ஸ்டோனை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த பிங்க் கலருக்கு இருக்க ஸ்டோன் தான் வந்து இப்போ செஞ்சுன்னா கடைசி. இதுக்கு மேலே இதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வச்சு எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இது. அதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலுடைய இது பண்ணி கதவுகள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த சிற்பக்கலை கூடங்களால் வந்து அவங்க வந்து செஞ்சு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய பேபி ராமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்ப சிலை வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்க மைசூரில் இருந்து அவங்க செஞ்சு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து மிக்சப்பில் வந்து இந்த கோயில் வந்து வடநாட்டில் நம்ம வந்து அந்த கோயில் வந்தாலுமே ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம சவுத் இந்தியன் உள்ள ஒரு பாரம்பரிய மெத்தடில் வந்து அந்த கோயில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து முஸ்லீம் பீப்புளும் பார்க்கலாம். ஸோ இந்தியா பற்றில் வந்து நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி தான், எல்லாருமே சகோதரர் தான். இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பாசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.